வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். இன்னைக்கு சப்ஜெக்ட் என்னன்னு பார்க்க போறீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்கிறாங்க. ஜிம் அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னும் பின்னும் என்ன சாப்பிடணும், பிஃபோர் ஃபுட்டு ஆஃப்டர் ஃபுட், ஓகேங்களா? எப்போ பிஃபோர் ஒர்க் அவுட் ஃபுட்டு, ஆஃப்டர் ஒர்க் அவுட் ஃபுட்டு, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்க போனால் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. நான் ஓரளவுக்கு நார்மலாக உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? ரொம்ப டீப்பாக உள்ளே போனோன்னா உள்ளே போய் தான் ஆகணும். அது நீங்கள் கொடுக்க கமெண்ட்ஸை பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்து ரிப்ளை கொடுப்பேன், ஓகேங்களா? இல்லைன்னா இதில் நிறைய விஷயங்கள் உள்ளே போகணும். நம்ம வந்து யாருக்கு கொடுக்கணும், என்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டயட் கொடுத்துடக்கூடாது. இப்போ வந்து நார்மலாக காமனாக வந்து சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, பிபி பேஷண்ட் இருப்பாங்க, ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்க, மேக்ஸிமம் எல்லாமே அது மாதிரி இருக்க பொறுத்தல இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இந்த டயட்டை வந்து கிடையாது, ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிற டயட் நார்மலாக காமனாக ஜிம்முக்கு போகிறீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஓகேங்களா? இப்போ அதுலேயும் கூட சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அது வந்து நீங்கள் நோட் பண்ணி தான் ஆகும், ஓகேங்களா? அது என்னன்னா நம்மளுடைய பிஎம்ஐ, பிஎம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இது ரொம்ப காமனாக எல்லா இடத்துலையுமே ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப டீப்பாக அதில் போனோம்னா நிறைய உள்ளே போகலாம். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை நான் உங்களுக்கு போடுறேன், ஓகேங்களா? இப்போ பிஎம்ஐ மட்டும் பார்ப்போம், ஓகேங்களா? பாடி மாஸ் இண்டெக்ஸ், ஓகேங்களா? அது வந்து எப்படின்னா உங்களுடைய ஹைட்டு, வெயிட், ஏஜ் இதை வச்சு ஒரு கால்குலேட்டர் இருக்குது, ஓகேங்களா? அது வந்து நீங்கள் அந்த கால்குலேட்டர் வச்சு பார்க்கும்போது நீங்கள் இதுக்கு தனியாக ஆப்பே இருக்குது. அந்த ஆப்பில் போனீங்கன்னா நீங்கள் தனியாக உங்களுடைய இது எல்லாமே கேட்கும். உங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட் ஹைட்டு, வெயிட்டு, ஏஜ் ப்ளஸ் உங்களுடைய செக்ஸ், அதாவது மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு மேலா ஃபீமேலான்ட்டு இருக்கும். ஓகே, இப்போ மேல்னா மேல் கொடுத்துட்டு போறீங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுக்க போறீங்க. அதில் உங்களுக்கு உங்களுடைய பிஎம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவாங்க உங்கள் ஹைட் வெயிட் வச்சு, ஓகேங்களா? அதில் வந்து உங்களுக்கு 22, 23 நல்லா ஃபிட்னஸாக இருக்கீங்க. 25 மேலே போகும்போது கொஞ்சம் உங்களுடைய கெப்பாசிட்டி வந்து 50 போயிட்டு இருக்கீங்க. 30 மேலே போகும்போது அவங்களுக்கு அது தெரியும். அதில் 30 போயிட்டு நீங்கள் ஓவர் வெயிட், 30 மேலே போகும்போது உங்களுக்கு வந்து ஒபேசிட்டியில் போயிட்டு இருக்கீங்கன்னு தெரியும், ஓகேங்களா? அப்போ கீழே இங்கிட்டு வரும்போது உங்களுக்கு 70 பிலோ வரீங்கன்னா நீங்கள் வந்து வீக் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அழகாக உங்களுக்கு லைனிங் போட்டு கொடுத்துருவாங்க. அது தெரியும். அந்த நீங்கள் வந்து டச் பண்ணிங்கனாவே அந்த பிஎம்ஐல ஈஸி. இதுக்கு அப்புறம் பிஎம்ஆர் ஒன்று, ஓகேங்களா? பேசல் மெட்டபாலிஸ் ரேட்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அது வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அது வேற சப்ஜெக்ட், அதுதான் மெயின் சப்ஜெக்ட். பட் அதை நம்ம அப்புறமே பார்ப்போம், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து லென்த்தாக வீடியோ போக நான் விரும்பல, ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தான் இன்னும் ப்ரொஃபஷனல் நம்ம வந்து உள்ள போகும். இப்போ பேசிக்காக நம்ம வந்து இப்போ பார்த்துட்டோம். இதில் என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இப்போ காமனாக வந்து இப்போ என்ன எடுத்துங்களேன், நான் வந்து 176 ஹைட்டு, 80 kg வெயிட், ஓகேங்களா? ஆனால் அந்த 176ல் 1 எடுத்துட்டீங்கன்னா 76 அவ்வளோதான் வெயிட் இருக்கணும், என்னுடைய கரெக்ட் வெயிட், ஓகேங்களா? 176 1 எடுத்துட்டா 76 தான் இருக்கணும், ஓகேங்களா? இதுல இருந்து மேலே 5 கிலோ, கீழே 5 கிலோ போகலாம், தவறில்லை. மேலே 5 கிலோ போது 81 வரைக்கும் இருக்கலாம், கீழே 5 கிலோ போகும்போது எனக்கு வந்து 71 வரைக்கும் இருக்கலாம், ஓகேங்களா? அப்போ இந்த 5 கிலோ டிஃப்ரெண்ட். இப்போ இதுக்கு கீழே போகும்போது நான் வீக் ஆகிற மாதிரி எனக்கே தெரியும், மற்றவங்களுக்கு ரொம்ப வீக்னஸாக தெரியும். நான் வந்து காம்படிஷன் போகும்போது அந்த 71, 70 தான் என்னால் போக முடிஞ்சு ஃபைனலாக. அதுக்கு மேலே வெயிட்டே குறைக்க முடியல, ஓகேங்களா? அப்போ அதனுடைய கெப்பாசிட்டிங்கிறது தெரியுது. மேலே போகும்போது நான் எவ்வளோ வெயிட் ஏற்றிட்டே போகலாம். நான் அதிகபட்சம் 85, 86 வரைக்கும் போயிருக்கிறேன். பட் அது வந்து அந்த டைமில் காம்படிஷன் டைமில் போனேன். அதுக்கப்புறம் எனக்கே அது செட் ஆகல. அப்புறம் குறைச்சி கொண்டு வந்தேன். அதுக்கு மேலே வெயிட்டும் போக முடியல. இப்போ 80, 81 இப்படி தான் மேனேஜ் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா? அப்போ நமக்கு ஃபிட்டாக இருக்குது, நமக்கு ஃபீலிங்ஸ் தெரியுது. அப்போ அதுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு ஓவர் வெயிட்டில் போவீங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து 80, இப்போ நான் இருக்கேன்னா என்னதுலேருந்து 76 தான் இருக்கணும், 76லேருந்து 81 வரைக்கும் இருந்துக்கலாம், ஓகேங்களா? அதுக்கு மேலே போகும்போது எனக்கு நான் வந்து ஓவர் வெயிட்டில் நான் டார்கெட் பண்ணி போயிட்டே இருக்கேன். அதுக்கு மேலே போகும்போது ஒபேசிட்டி ஆகும், ஓகேங்களா? இந்த கான்செப்ட் தான். அப்போ நம்ம டயட் அப்படின்னு வரும்போது எப்போதும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இப்போ ஈவினிங் போகிறீங்க, மார்னிங் போகிறீங்க. மார்னிங் கான்செப்ட் வேறு, ஈவினிங் கான்செப்ட் வேறு. எதுக்குன்னு உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஜிம்மில் போய் பண்ணுற ஒர்க் அவுட்டுக்கும் கிரவுண்ட் ஒர்க் அவுட் நிறைய வித்தியாசம் இருக்கு, ஓகேங்களா? ஜிம்மில் நீங்கள் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, பிஃபோர் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி நமக்கு எப்போதுமே என்ன பண்ணணும்னா, இப்போ நான் ஈவினிங் போகும்போது நீங்கள் எதாவது வேலை பார்த்துருப்பீங்க, நம்ம படுத்தே இருக்க போகிறது வேலை பார்த்துட்டு இருப்போம். நீங்கள் படுத்தே இருந்தாலும் கூட நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு வந்து நமக்கு டெய்லி கலோரிஸ் தேவை. இந்த கலோரிஸ் விஷயம் எதில் பார்ப்போம், இந்த பிஎம்ஆர்ல பார்ப்போம். இப்போ நான் அந்த கான்செப்ட் சிம்பிளாக சொல்லிடுறேன். நார்மல் பர்சனுக்கு ஒவ்வொருத்தருக்குமே தன்னுடைய உள்ளுறுப்புகள், அதாவது இன்டர்னல் ஆர்கன்ஸ், ஓகேங்களா? உங்களுடைய மூளையாக இருக்கட்டும், இதயமாக இருக்கட்டும், ஈரல், கல்லீரல், நுரையீரல், உங்களுடைய கணையமாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய அதாவது கலோரிஸ் தேவை, ஓகேங்களா? அந்த கலோரி வந்து 1800 கலோரி தேவை. 1800ங்கிறது ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக, அது கொஞ்சம் குறைக்கும், ஓகேங்களா? ஒரு 1700 சென்றால் 1800 ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஒரு 1800 கலோரிஸ் தேவைப்படும். இது இல்லாமல் நம்ம ஒர்க்கு அப்படின்னு போகும்போது அதை பேஸ் பண்ணி வரும், ஓகேங்களா? நான் உங்களுக்கு அதை பிஎம்ஆர்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து 5 விதமாக அந்த டாபிக் பிரிச்சுக்கிறாங்க. நான் அது உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு தேவைன்னா அதை சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இந்த உணவு மட்டும் என்ன சாப்பிடணும், பிஃபோர் ஆஃப்டர் ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னு வரும்போது, இப்போ நீங்கள் அந்த கலோரிஸ் வந்து எதில் இருக்குன்னு பார்க்குறதுன்னா, அதிக கலோரிஸ் வந்து கார்போஹைட்ரேட்ல இருக்குது, ஓகேங்களா? மாவுச்சத்தில் இருக்குது. புரோட்டீன் இருக்குது, ஆனால் மாவுச்சத்து வந்து புரோட்டீன் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். புரோட்டீன் அப்படின்னு வரும்போது எல்லாம் புரோட்டீனாவே உடனே வந்து புரோட்டீன் பவுடர் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன வந்து புரோட்டீன் எடுக்க சொல்கிறாங்க, அதை எப்படி எடுக்குன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. பிரதர், நீங்கள் புரோட்டீனாக நினச்சிக்கங்க. புரோட்டீன்ங்கிறது பவுடர் கிடையாது, பவுடர் மட்டுமே இல்லை. நம்ம எடுக்கிற உணவுல புரோட்டீன் இருக்குது. முட்டையில் புரோட்டீன் இருக்குது, சிக்கனில் புரோட்டீன் இருக்குது, பருப்பு வகையில் புரோட்டீன் இருக்குது, மட்டனில் இருக்குது, பீஃபில் இருக்குது, மீனில் இருக்குது, நான்வெஜ்ஜில் சொல்லப்போனால் அதிகமாக இருக்குது. வெஜிடேரியனில் பார்க்க போனீங்கன்னா சோயா பீன்ஸ் அதிகமாக இருக்குது, சோயா செக்ஸ் இருக்குல்ல, மீல் மேக்கர் சொல்லணும்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் நிறைய இருக்குது. பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு,
நம்ம நார்மல் பருப்பு வகையில் ப்ரோட்டீன் இருக்குது ஓகேங்களா. பாலில் ப்ரோட்டீன் இருக்குது, தயிரில் ப்ரோட்டீன் இருக்குது, எல்லாமே ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம எப்படின்னா இப்போ உங்களுக்கு கான்செப்ட் வந்து மெயின் கான்செப்ட் ப்ரோட்டீன்ங்கிறது எப்படி எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட்ங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. கார்ப்ஸுங்கிறது உங்களுக்கு தேவையான எனர்ஜி அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும். அந்த டீஃபாக நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து வேணாம். ஒரு காமனாக வந்து ஒர்க் அவுட் பண்ண போறீங்க, உங்களை போட்டு குழப்பம். நானே அந்த அளவுக்குலாம் பண்ணது கிடையாது. காம்படிஷன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி மற்றபடி நார்மலாக எனக்கு வந்து பசிச்சா மட்டும் சாப்பிடுங்கிற கான்செப்ட்டில் போயிட்டு இருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு டைம் கூட சாப்பிடுவேன், இல்லை ஒரு நாளைக்கு 2 டைம் தான் சாப்பிடுவேன். ஓகேங்களா, பசிச்சா மட்டும் தான் அந்த சாப்பாடு கூட. ஓகே, அதனால உங்களுக்கு அந்த கான்செப்ட் போக போக புரியும். இப்போ நீங்கள் ஜிம் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட்ல தான் கிடைக்கும். ஆனால் உங்களுடைய மசில் க்ரோத் ஆகிறதுலாம் ப்ரோட்டீன் இருந்தால் மட்டும் தான் க்ரோத் ஆகும். வெறும் நீங்கள் ப்ரோட்டீன் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா க்ரோத் ஆகாது. ஏன்னா அதுக்கு வந்து கார்போஹைட்ரேட் தேவை, ஃபைபர் தேவை. ஓகேங்களா, உங்களுக்கு செரிமானப்படுத்துறதுக்கான செயல்களும் நடக்கணும் உள்ளுக்குள்ள. ஓகேங்களா, இப்போ நியூட்ரிஷன் பார்க்க போனால் எப்படின்னா மேக்ரோ மைக்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ரோனா ஒரு ஒரு பெரிய விஷயங்கள் அப்படின்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட். இது கண்டிப்பாக இது வந்து மேக்ரோவில் வரும். இது வந்து டாப் பெரிய லெவல். இவங்கெல்லாம் இருந்தால் தான் நம்ம உடல் இயங்கும் அப்படிங்கிற மாதிரி. கீழே மைக்ரோவில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம், ஃபைபர், அயன், சிங்க், இது மாதிரி விஷயம் சின்ன சின்ன விஷயம் பார்த்தீங்களா. இது எல்லாமே நம்ம இதிலே கிடைச்சிக்கும். நம்ம காய்கறிகள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பேலன்ஸ். இதில் வந்து முன்ன பண்ண டிஃப்ரெண்ட் இருந்தால் கூட அது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு டேப்லெட் விஷயமா கூட டேப்லெட் நம்ம எடுத்துக்கிறாங்க. விட்டமின் டேப்லெட், கால்சியம் டேப்லெட் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இது வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். நார்மல் இந்த உணவு இது கிடைக்கும். ஆனால் இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோட்டீனுக்கு டேப்லெட் அப்படிங்கிற ரேரு, கார்போஹைட்ரேட்டுக்கு டேப்லெட் அப்படிங்கிறது ரேரு, ஃபேட்டுக்கு டேப்லெட் அப்படிங்கிறது ரேரு. ஓகேங்களா, அதை நம்ம எடுக்கிற உணவுல தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா, இது நம்ம நார்மலாக புரிஞ்சுக்கிற விஷயம் தான். இருக்குது அப்படின்னா அது வேற. பட் இதை நீங்கள் உணவாக எடுத்தால் தான் உங்களுக்கு பெட்டர். நல்லா புரிஞ்சுக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த கார்போஹைட்ரேட்டை எனர்ஜி தேவைப்படும்போது நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஈவினிங் டைம் போறீங்க, இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கார்போஹைட்ரேட் உணவு எதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்க. ஓகேங்களா, சிம்பிள். ரைஸில் நிறையாவே இருக்குது. நம்ம நார்மல் சாப்பிட்ற சாப்பாடு நிறையா இருக்குது. ரொம்ப குயிக்காக நம்ம உடம்புல வந்து அது வந்து கலோரிஸை உருவாக்கும். ரொம்ப குயிக்காக நம்ம எனர்ஜி கொடுத்து, அதாவது குளுக்கோஸை வந்து உடனே வந்து அது கொடுத்து எனர்ஜியாக உண்டாகும். ஓகேங்களா, ஒன்று அது தெரிஞ்சுங்க. ஆனால் எப்போ சாப்பிடணும்? இப்போ நீங்கள் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடினா நீங்கள் ரைஸ் எடுத்துக்கலாம், ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம். ஒன்லி ஒயிட் ரைஸ் போதும். அது கூட வேணால் நீங்கள் வந்து அதாவது ப்ரோட்டீன் இல்லை எக்கில் ப்ரோட்டீன் இருக்குங்களா, அப்போ எக்கு கொஞ்சம் எடுத்துக்கங்க. ஓகேங்களா, கொஞ்சம் ஒயிட் ரைஸு. அது கூட வந்து நம்ம இந்த நேச்சுரலாக உங்களுக்கு ஓப்பனாக சொல்ல போனால் இந்த கிஸ்மிஸ் பழம்னு சொல்லுவாங்களே, திராட்சை, ட்ரை ஃப்ரூட், ட்ரை கிரேப், அதை வந்து நாங்கள் வந்து அது கூட போட்டு சாப்பிடுவோம் ரைஸ் கூட. டேஸ்ட்டுக்கு இதில் ஹெல்த்தியாக இருக்கும். நல்ல எனர்ஜி கொடுக்கும். உங்களுக்கு குளுக்கோஸ் வந்து உடனே அது கிடைக்குது அந்த ஸ்வீட்டில். அந்த அந்த இனிப்பும் ரைஸ் கிடைக்கும் போது உங்களுக்கு உடனே ஒரு 1/2 ஹவரில் உங்களுக்கு கிடைக்குது. ப்ளஸ் இந்த எக் வந்து ஒரு 3 எக், 4 எக், 5 எக் எவ்வளோ எடுத்துங்க. அந்த ப்ரோட்டீன் எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லிடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பிஃபோரில் நான் சொல்கிறேன். எடுத்துட்டு 1/2 ஹவர் கழிச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகும்போது உங்களுக்கு எனர்ஜி இருக்கும். உங்களுக்கு ஒர்க் அவுட்டோட சேர்த்து உங்களுக்கு ப்ரோட்டீன் உடம்புல கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா, இப்போ ஆஃப்டர் ஒர்க் அவுட் வரும்போது ப்ரோட்டீன் நீங்கள் அதிகம் எடுத்துக்கலாம், கார்ப்ஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்துங்க. ஓகேங்களா, சம்டைம் வந்து நான் கார்ப்ஸே எடுக்கிறதில்ல, ப்ரோட்டீனாகவே எடுத்துக்கும். ஓகே, டேட்டா ப்ரோட்டீன் போட்டு எடுக்கும். ப்ரோட்டீன் போட்டு எடுப்பாங்க. ஏன்னா லிக்விடாக போகும்போது நம்ம உடனே உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கும். இல்லை நம்ம வந்து எக் எடுக்கிறோம். எக் வந்து ஆம்லேட் மாதிரி ஒயிட் மட்டும் எக் ஒயிட் ஆம்லேட், நார்மல் ஆம்லேட், சிக்கன் கூட எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சோயா செக்ஸ் வந்து அது மாதிரி ட்ரை இது பண்ணி கிரை மாதிரி பண்ணி கூட லைட்டாக சாப்பிடலாம் போட்டு அது சிக்கன் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். இவ்வளோ இருக்குது. சோயா செக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோயா மீன் மேக்கர்னு சொல்கிறதே வந்து நம்ம வேக வச்சு அதெல்லாம் பிச்சு போட்டு 4-5 முட்டை உடச்சு ஊற்றி கூட அது வந்து தரமான ஒரு உணவாக இருக்கும். ஆஃப்டர் நீங்கள் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் கூட செம்ம ப்ரோட்டீன் உங்களுக்கு இருக்காது. அதுலேயும் உங்களுக்கு கலர் விஷயம் கிடைச்சிக்கும். ஓகேங்களா, ஸோ ஓகே, இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ பிஃபோர் ஒர்க் அவுட்டில் நீங்கள் கார்போஹைட்ரேட் இப்போ வெறும் ரைஸ் மட்டும் தானா அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு அதில் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து ரைஸ் மட்டும் நீங்கள் 1/2 ஹவருக்குள்ளே தான் நீங்கள் ஜிம் போனால் ரைஸ் எடுத்துங்க. 1 ஹவர் டைம் இருக்குன்னா நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஓட்ஸ் வந்து நார்மல் ஓட்ஸ் சுடு தண்ணி போட்டு அதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா என்னோட இதில் வந்து 2-3 பேரிச்சம்பழம் போட்டுக்குவேன். ஓகேங்களா, அது வந்து நல்ல எனர்ஜி. அதில் நிறையா இருக்குது. இது அதெல்லாம் குளுக்கோஸும் கிடைக்கும். நமக்கு வந்து நிறைய கிடைக்கிது. இதில் இனிப்பு பழங்களில் அதாவது பேரிச்சம்பழம் அது போட்டு நான் என்ன பண்ணேன் மிக்ஸ் பண்ணி அவரை சாப்பிட்றாங்க. சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, அப்புறம் அதில் என்ன இது சக்கரவள்ளி கிழங்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கார்ப்ஸில் ஒரு உணவு. ஓகேங்களா, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பெஸ்ட் உணவு அதெல்லாம். சக்கரவள்ளி வேக வச்சு சக்கரவள்ளி கிழங்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லையா, பிரெட் 2 பிரெட் இருக்குது. வீட்டு பிரெட், கோதுமை பிரெட் எடுத்துங்க. கொஞ்சம் பீனட் பட்டர் எடுத்து 2 ஸ்பூன்ஸ் பீனட் பட்டரில் உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு கார்ப்ஸ் இருக்குது, எடுத்துக்கலாம். பிஃபோர் ஒர்க் அவுட் நீங்கள் எப்போதுமே இந்த மாதிரி உணவு எடுத்துட்டு அந்த டைமிங் ஓகேங்களா, அது கூட நீங்கள் செவ்வாழைப்பழம் எடுத்துக்கலாம். 1 ஹவருக்கு முன்னாடி கூட செவ்வாழைப்பழம் எடுத்துக்கலாம். ஒரு 2 பிரெட் ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இது மாதிரிலாம் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் ப்ரோட்டீன் குடிச்சிக்கலாம். நீங்கள் இல்லை ப்ரோட்டீன் இல்லை நீங்கள் இந்த மாதிரி எக் இந்த மாதிரி நான் சொன்னதை சாப்பிட்டுக்கலாம். அப்போ கூட நீங்கள் செவ்வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா, கார்ப்ஸ் இருக்குது அதில். ஓகேங்களா, ஃபைபர் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இவ்வளோ தான். சின்ன ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இவ்வளோ தான் மேட்ரு. பிஃபோர் ஆஃப்டர் ஒர்க் அவுட்டில் நீங்கள் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க. ஓகேங்களா, அதுவே முக்கியமான சப்ஜெக்ட் தெரிஞ்சுங்க. மார்னிங் ஒர்க் அவுட் போகிறீங்க, நீங்கள் ஜிம் ஒர்க் அவுட் போகிறீங்கன்னா மார்னிங்கில் எம்டி ஸ்டமக்கில் போனால் ஓகே. ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு மசில் க்ரோத் ஆகிற மாதிரி டைம் அப்படின்னு பார்க்க போனால் உங்களுக்கு ஈவினிங் டைம் தான் பெட்டர். மார்னிங் டைமில் வந்து உங்களுக்கு அது வந்து அதை ஃபிட்னஸ் அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா மார்னிங் பெட்டர். டைம் இல்லைனா ஓகே பெட்டர். டைம் நான் சொல்கிறேன். உங்களுக்கு டைம் இல்லை, எனக்கு வெயிட் லாஸ் பண்ணால் எனக்கு ஈவினிங் தான் டைம்னா ஓகே, நீங்கள் டயட்டை பொறுத்து எல்லாமே இருக்குது. ஆனால் கொஞ்சம் அந்த டைமிங் கீப் அப் பார்க்கும்போது நம்ம உடம்புக்கு சூட்டபிள் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான எனர்ஜி இருக்கும். ஏன்னா நம்ம நைட்டு சாப்பிட்ட உணவு நம்ம உடம்புல அப்படியே இருக்கும். நம்ம காலையில் எம்டி ஸ்டமக் கூட பண்ணும்போது அந்த எனர்ஜி நம்ம டோட்டலி க்ளோஸ் பண்ணலாம் உள்ள எல்லாத்தையுமே. ஓகேங்களா, நம்ம எதுவும் எடுக்காமல். அதுவே நீங்கள் நார்மலாக எப்போதும் நார்மலாக எனக்கு வந்து மார்னிங் ஈவினிங் எனக்கு வந்து
ஃபிட்னஸ் வச்சுக்கணும் நம்ம பண்ணணும் அப்படின்னா மார்னிங் அதே மாதிரி தான் எம்டி ஸ்டம்பில் போய் பண்ணாலும் சரி நீங்கள் இல்லை ஏதாவது சாப்பிட்டு போய் பண்ணாலும் சரி. இதில் வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஏதோ சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு ரன்னிங், அதாவது கார்டியோ எக்ஸசைஸ், ஓகேங்களா, ரொம்ப நல்லா தெரிஞ்சுங்க. கார்டியோ எக்ஸசைஸ்னால் ரன்னிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், சைக்கிளிங்காக இருக்கட்டும், ஏன்னா நீங்கள் வந்து ஜாகிங் போங்க, ஓகே, வாக்கிங் ஒரு பிரச்சனை இல்லை, ஓகேங்களா. வாக்கிங் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பெருசாக, அதாவது வாக்கிங் தான் இருக்கிற வெயிட் லாஸ் பண்ண சூப்பர் எக்ஸசைஸ், அதான் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். மற்றபடி சாப்பிட்டுட்டு போகிறதில்ல நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி இந்த வாக்கிங் தவிர, வாக்கிங்கில் கூட லிமிட்டாக கொஞ்சம் எடுத்து ஃபுட் சாப்பிட்டாலும் வாக்கிங் நீங்கள் சாப்பிடாம போனால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும், சட்டனாக இருக்கும். மற்ற எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சாப்பிட்டுட்டு போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது, வாமிட் வரும். அந்த வாமிட் ஏன் வருது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு தெரியாது. ஏதாவது சாப்பிட்டு சும்மா என்ன சொல்லி நான் ஒரு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டேன், ரன்னிங் போனேன், எனக்கு வந்து வாந்தி வந்துருச்சு, நான் வந்து நல்லா கொண்டக்கடலை சாப்பிட்டேன். நான் பசங்க ட்ரைனிங் கொடுக்குற பசங்க நிறைய பேர் அது மாதிரி தான் சாப்பிட்றாங்க. காலைல வரும்போது கிரௌண்ட் வரும்போது சாப்பிட்டு வந்துடுறாங்க, ஓகேங்களா. அதனால என்ன நடக்குன்னா, லாங் ரன்னிங்லாம் போயிட்டு வரும்போது 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ரன்னிங் போயிட்டு வருமே அந்த வேலையை வாந்தி எடுத்துறாங்க. இது வந்து நம்ம உடம்பு எப்படி இயங்குதுன்னு பாருங்க. சின்ன கான்செப்ட் என்னன்னா, நமக்கு ஒரு உணவு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த உணவு செரிமானப்படுத்துறதுக்கு அந்த எனர்ஜி வயிற்றுக்கு வேலை கொடுக்க நம்ம ஆக்சிஜன் தேவை, ஓகேங்களா. ஆக்சிஜன் நம்ம நல்லா மூச்சு லாங் பிரீத் அவுட் இழுத்து விடுறோம், அது போயிட்டு உள்ள நம்ம வந்து ஆக்சிஜன் தேவை, ஓகேங்களா. அது கான்செப்ட் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும், அது செரிமானப்படுத்துறதுக்கு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். நம்ம ரன்னிங் பண்ணும்போதும் நம்ம ஓவரால் பாடிக்கும் ஆக்சிஜன் தேவை, ஓகேங்களா. பிளட் சர்க்குலேஷன் ஆக்சிஜன் வந்து நம்ம அதிகமாக தேவைப்படும். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, நீங்க ரன்னிங் போக போக ரன்னிங் பண்ண இங்க ஆக்சிஜன் இங்க 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 வேலை செய்யாது, ஓகேங்களா. இங்க மற்ற அந்த ஆக்சிஜன் வந்து மற்ற ஓவரால் பாடியில் வரும்போது இந்த ஃபங்க்ஷன் நிப்பாட்டி வைக்கும். அப்போ என்ன பண்ணும், பாடி ஆட்டோமேட்டிக்காவே என்னால இந்த பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா வெளியே தள்ளிடுது. இவ்வளவுதான் கான்செப்ட். ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், பாடி நம்மளோட உடலே வந்து உலகத்திலே மிக சிறந்த மருத்துவம் நம்ம உடம்பு தான், ஓகேங்களா. மிக சிறந்த மருந்து நம்ம உணவு தான். இது வந்து நம்ம ஆதி காலத்திலேருந்து அதை வந்து பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. என்ன பண்ணும், அது வாமிட், அதுவாக வந்து வாமிட் உங்களுக்கு வந்து வந்துடும். உடனே என்னால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னால அதுவே நீங்கள் எம்டி ஸ்டமக்காக இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம், ஓகேங்களா. நீங்கள் ஹாட் வாட்டர் குடிச்சிக்கலாம், இல்லை நீங்கள் நார்மல் வாட்டர் கூட குடிச்சிக்கலாம். மற்றபடி ஜூஸ் வாட்டர் ஐட்டம், அதாவது நீங்கள் இந்த ஜூஸ் வாட்டர் ஐட்டம் தானே ஜூஸ் குடிக்கிறேன், வேண்டாம், குடிக்க கூடாது, ஓகேங்களா. ஜூஸோட கான்செப்ட் வேறு, உங்களோட நார்மல் வாட்டரோட கான்செப்ட் வேறு, ஓகேங்களா. இவ்வளோ தான் பிரதர். உங்களுக்கு வேறு டவுட்டான கான்செப்ட் நீங்கள் வந்து வேறு ஏதாவது கான்செப்ட் போனாலும் உங்களுக்கு நான் சொல்லுங்கள், நான் போகிறேன். நான் இந்த பிஎம்ஆரை பற்றி நம்ம தனி கிளாஸ் எடுப்போம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உணவுகளை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வேறு டவுட்னா நீங்கள் கேளுங்க. உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.